And Jesus said in answer, the work of God is this, that you believe in him whom he has sent. இயேசு அவர்களுக்கு பதிலாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். So to believe, that is the work. விசுவாசிப்பதே ஒரு கிரியை. And that's what brings great delight to God. இதுதான் தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. To hear his word and to believe it. அவருடைய வார்த்தைக்கு பயந்து அதை விசுவாசிப்பது. In the world we think that the great thing is to do a lot of work for God. இந்த உலகத்திலே நினைக்கிறது என்னவென்றால் தேவனுக்கென்று நிறைய கிரியைகளையும் ஊழியங்களையும் செய்ய வேண்டும் என்று. But if you turn to Luke's Gospel chapter 10. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். Luke's Gospel chapter 10. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். This is a very, very important verse. மிக முக்கியமான ஒரு வசனம். We read about a time in verse 38 where Jesus went to the house of Mary and Martha. இயேசு மரியாள் மார்த்தாள் அவருடைய வீட்டுக்கு ஒருமுறை சென்றார். அந்த நேரத்தை குறித்து வாசிக்கிறோம். And Mary, verse 39, sat at the feet of Jesus listening to his word. மரியாள் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று லூக்கா 10:39 வசனத்தில் வாசிக்கிறோம். But Martha went to the kitchen and was making a lot of food for the Lord. மார்த்தாளோ சமையல் கட்டிலே போய் ஆண்டவருக்கென்று விதவிதமான ஆகாரம் சமைப்பதிலே அவள் ஈடுபட்டிருந்தாள். You know, there were 13 hungry men in the house. அந்த வீட்டிலே இப்பொழுது 13 பசியாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். And what Martha did was very good, to go into the kitchen and make food for all these people. அவை மார்த்தாள் செய்தது நல்லதுதான். போய் அவர்களுக்காக ஜாமான்களை வாங்கி சமைக்க ஆரம்பிக்கிறாள். But while she was making the food, her heart was agitated that her sister was not helping her in the kitchen. ஆனால் அப்படி பற்ப வேளையில் ஈடுபட்டு சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரி வந்து தனக்கு உதவி செய்யவில்லையே என்கிற காரியம் அவருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினது. So she went to the Lord to complain about it. ஆகவே இதை குறித்து புகார் சொல்லும்படியாக ஆண்டவரிடத்திலே மார்த்தாள் செல்லுகிறாள். And she thought the Lord would tell Mary, go and help Martha in the kitchen. மரியாளே போய் உன்னுடைய சகோதரிக்கு சமையல் அறையிலே போய் உதவி செய் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாள். So she says, don't you care? My sister has left me to do all the work alone. என்னுடைய சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து தனியாக விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள். God's ways are not our ways. தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. We would think that Mary was lazy, just sitting there and listening when she should be helping her sister. தன்னுடைய சகோதரிக்கு உதவி செய்யக்கூடிய சமயத்திலே இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து சோம்பேறியை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே வேலை செய்யாமல் என்று நாம் எண்ணலாம். But Jesus rebuked Martha. ஆனால் இயேசுவ மார்த்தாளை கடிந்து கொண்டார். He said, Martha, the problem is with you, not with Mary. பிரச்சனை உன்னிடத்தில் தான் இருக்கிறது, மரியாளிடத்தில் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். Because you are bothered and worried about so many things. நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். But he said only one thing is needful. ஆனால் தேவையானது ஒன்றே என்று அவர் சொல்கிறார். Isn't it good that Jesus didn't say 10 things are needful? தேவையானது 10 காரியங்கள் என்று சொல்லாமல் இருந்தது எவ்வளவு நல்லது. Only one thing is needful. தேவையானது ஒன்றுதான். And that is what Mary has chosen. அது என்னவென்றால் மரியாள் தெரிந்து கொண்டாள் அதுதான். And it will not be taken away from her, and I will not tell her to go away. அவளை இங்கிருந்து போகும் நான் சொல்ல மாட்டேன். அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And I want all of you to understand this, that there's only, that Jesus says there's one thing which is the most important thing for you to have in your life. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அதை நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். So let's put it like this. நாம் இப்படி இதை சொல்லுவோம். Mary was listening to God and Martha was serving God. மரியாள் இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்தாள், மார்த்தாள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். Now if I were to ask you, which do you think is more important? எது மிக முக்கியம் என்று நான் உங்களை கேட்டால், to sit in your home every morning and to listen to what God has to say to you, ஒவ்வொரு நாளும் காலையிலே வீட்டிலே அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து கேட்பது, or to start the day and go out and witness and do something for the Lord? அல்லது அந்த நாளையே ஊழியம் செய்வதிலே போய் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்வதிலே இப்படி நேரத்தை ஆரம்பிப்பது. If you do something like that, that is more impressive to people.
நீங்கள் இப்படி வெளியே போய் ஊழியம் செய்வது மக்கள் மீது ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணலாம். And to just sit there and try and listen to God is not so impressive. ஆனால் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதிலே நீங்கள் செலவு செய்தால் அது வெளியே பார்க்கிறவர்களுக்கு கவர்ச்சியாக இருக்காது. But remember the words of Jesus. இயேசுவுடைய வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். The most important thing is to sit and listen to what he has to say. தேவையான மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்வதை கவனிப்பது. Because when you hear what God has to say, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கேட்கும் பொழுது you'll be able to do what God wants you to do. தேவன் என்ன நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் செய்வோம். Otherwise, you will run around and do so many things which God doesn't want you to do. இல்லாதபடி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை செய்ய சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் பற்பல காரியங்களை போய் செய்து கொண்டே இருப்பீர்கள். In 1 Corinthians in chapter 4, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 Corinthians 4 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் verse 2. இரண்டாம் வசனம். It says here that it's required of stewards that a man be found trustworthy. உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம் அவனுக்கு என்று வாசிக்கிறோம். There's a paraphrase of the Bible called the Living Bible. லிவிங் பைபிள் என்கிறதான ஒரு வேத மொழிபெயர்ப்பு இருக்கிறது. And there this verse is translated like this. அங்கே இந்த வசனம் இப்படி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. The most important thing about a servant is that he does exactly what his master told him to do. ஒரு வேலைக்காரனுக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் தன்னுடைய எஜமான் என்ன செய்கிறாரோ அதை என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் பிரதான காரியம். See, if you get a new job in an office, ஒரு அலுவலகத்திலே ஒரு புது வேலையிலே நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். what do? என்ன செய்வீர்கள்? You go there and you don't just start doing whatever you want. நீங்கள் அங்கே சேர்ந்த உடனே நீங்கள் என்ன வேண்டும் விரும்புகிறீர்களோ அதை செய்து கொண்டிருப்பீர்களா? You go to your boss and say, I've just come to new job here. What do you want me to do? உங்கள் மேல் அதிகாரியிடத்தில் இன்றிலிருந்து நான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வேலை என்ன என்று கேட்பீர்கள். He'll tell you, go and sit at that table and this is your work. அவர் உங்களுக்கு இதுதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், இதுதான் உங்களுடைய வேலை என்று சொல்வார். Or if you have a maid servant coming to work in your house, அல்லது உங்களுடைய வீட்டிற்கு ஒரு வேலைக்கார பெண் வருகிறாள், you don't expect her to just come and do whatever she wants. அந்த வீட்டுக்கு வந்த உடனே அதையும் இதையும் உருட்டி திரட்டி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். A good maid servant will say, what do you want me to do? ஒரு நல்ல வேலைக்கார பெண் என்ன செய்வாள்? அம்மா நான் என்ன செய்யட்டும் இன்றைக்கு என்று கேட்பாள். There we see the difference between Mary and Martha. இங்கே தான் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறோம். A lot of Christians today are doing so many things இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். that look very impressive. அது பார்ப்பதற்கு வேண்டுமானால் கவர்ச்சியாக இருக்கலாம். But one day God, when they stand before the Lord, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது the Lord will say, you wasted your life. நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டாயே என்று I சொல்வார். never asked you to do all those things. இவைகளெல்லாம் நீ செய்ய முடியாது நான் கேட்கவில்லையே. Jesus taught us to pray like this. இயேசு இப்படித்தான் நாம் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்டார். Our Father who art in heaven, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, thy will be done on earth as it is done in heaven. பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. I thought about that. நான் இதை குறித்து எண்ணி பார்த்தேன். How is God's will done in heaven? பரலோகத்திலே தேவ சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? See, the angels don't just run around and do something or the other in heaven. அங்கே பரலோகத்திலே தேவதூதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஓடிக்கொண்டு இதையும் இதையும் செய்து கொண்டே இல்லை. I picture that the angels in heaven are just waiting on God. அங்கே பரலோகத்திலே தேவதூதர்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Say, God, what do you want me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? God may tell Gabriel, okay, go down to Nazareth, there's a woman there called Mary, go and tell her this. காபிரியலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ நாசரேத் ஊருக்கு போ, அங்கே மரியாள் என்ற ஒரு பெண் இருப்பாள், இந்த காரியத்தை சொல்லு. He goes and tells her. அந்த தூதன் போய் அங்கே சொல்லுகிறான், மரியாளுக்கு சொல்லுகிறான். And then comes back. மீண்டும் திரும்பி வந்து விடுகிறான். Lord, I've done that. What do you want me to do next? ஆண்டவரே நான் இதை செய்து விட்டேன், அடுத்து என்ன செய்ய வேண்டும்? That is the way to do God's will on earth. இப்படித்தான் இந்த பூமியிலே நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். And I want to encourage all of you to develop the habit of listening to what God has to say to you. தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்பதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கவனிக்க முடியாது உங்களை You will உற்சாகப்படுத்துவீர்கள். accomplish a lot more in your life if you develop the habit of listening. இப்படி தேவனை கவனித்து கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் அரிய பெரிய காரியங்களை நீங்கள் Say, சாதிக்கலாம். Lord, I don't want to do so many things. I want to do what you tell me to do. ஆண்டவரே பற்பல காரியங்களை நான் செய்ய விரும்பவில்லை, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்யட்டும் ஆண்டவரே. And also when we listen to God, God will show us things in our life that need to be set right. நாம் தேவனுக்கு கவனித்து கேட்கும் பொழுது நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதை அவர் நமக்கு உணர்த்துவார். And our life will become cleaner.
நம்முடைய வாழ்க்கை இன்னும் சுத்தமானதாய் மாறும், தூய்மையானதாய் மாறும். And then the life of God will be able to flow through us in a purer way. அப்பொழுது மிகவும் தூய்மையான விதத்திலே தேவனுடைய ஜீவனானது நமக்குள்ளாக பாய்ந்து செல்ல முடியும். This is the way God wanted man to live. இப்படித்தான் மனிதன் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். If you look at the story of Adam in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுடைய கதையை பார்த்தீர்களானால் there is a meaning behind the two trees. அந்த இரண்டு மரங்களுக்கு நடுவிலே, And we need to understand that. அதில் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். You know the story, one was the tree of knowledge of good and evil, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான மரம், and the other was the tree of life. இன்னொன்று ஜீவ விருட்சம். And what is the meaning of these two trees? இந்த இரண்டு மரங்களின் அல்லது இந்த இரண்டு விருட்சங்களின் அர்த்தம் என்ன? There's a spiritual meaning behind these two. இந்த இரண்டு மரங்களுக்கு பின்னாக ஆவிக்குரிய அர்த்தம் புதைந்திருக்கிறது. God was telling Adam that there are two ways in which you can live. ஆதாமிடத்தில் ஆண்டவர் தேவன் இப்படி தான் சொல்கிறார், நீ வாழ்வதற்கு இரண்டு விதங்கள் உண்டு. And you must choose which way you want to live. எந்த விதத்திலே நீ வாழ வேண்டும் என்பதை நீ தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். One is where you get all the knowledge of good and evil within you. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான முழு அறிவையும் உனக்குள்ளாக நீ பெற்றுக்கொள்ளலாம். And then you decide what is good and evil. நீ அதற்கு பிறகு எது நன்மை எது தீமை என்பதை நீயே தீர்மானித்துக் கொள். That's how everybody in the world lives. இப்படித்தான் உலகத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள். The other is இன்னொன்று the tree of life, அது ஜீவ விருட்சம். where you go to God நீ தேவனிடத்திலே சென்று, because He's the source of life. அவர் ஜீவனுடைய மூல காரணமாக இருக்கிறார். You say, Lord, I don't know what is good and what is evil. ஆண்டவரே, எனக்கு எது தீமை என்று தெரியாது. I want you to tell me what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் தான் சொல்ல வேண்டும். Can I do this? Can I not do it? நான் இதை செய்யட்டுமா, இதை செய்ய வேண்டாமா? And then I do what the Lord tells me. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார் அதை நான் செய்கிறேன். Then I face another situation. இப்பொழுது வேறொரு சூழ்நிலையை சந்திக்கிறேன். Again I go to the Lord and say, Lord, what do you want me to do? மீண்டும் தேவனிடத்திலே போய், ஆண்டவர் இதை செய்யட்டுமா செய்ய வேண்டாமா? In other words, I'm always depending on God to tell me whether this is right or wrong. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இது தவறா சரியா என்பதை அறிவதற்கு ஒவ்வொரு முறையும் நான் தேவனையே சார்ந்திருக்கிறேன். The tree of knowledge of good and evil means I myself decide what is right and wrong. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொன்னால் எது நன்மை எது தீமை என்பதை நானாகவே தீர்மானித்துக் கொள்கிறேன். I don't need to consult God. நான் தேவனை கலந்து ஆலோசிக்க தேவையில்லை about everything. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும். So one is a picture of dependence on myself. ஒன்று என்னையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. And the other is a picture of dependence upon God. இன்னொன்று தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. So the sin that Adam committed ஆகவே ஆதாம் செய்த பாவம் is saying, Lord, I don't want to depend on you. ஆண்டவரே, உம்மை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. I can have all the knowledge myself. எனக்காகவே எல்லா அறிவும் எனக்கு என்னிடத்தில் இருக்கிறது. And I can decide what's right and wrong. எது தவறு சரி என்று நானாகவே தீர்மானிக்க முடியும். And if you look at your life, you may find very often that is how you're living. நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தால் அடிக்கடி இப்படித்தான் இதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதை கண்டுபிடிப்பீர்கள். You don't need to seek God and ask him what is his will. நீங்கள் தேவனை தேடி எது உம்முடைய சித்தம் என்று கண்டுபிடிக்க தேவையில்லாமல் இருக்கிறீர்கள். You have so much confidence in yourself. உங்களுடைய சுயத்தின் மீது அவ்வளவாய் நம்பிக்கை இருக்கிறது. That you yourself decide what's right and wrong. ஆகவே எது தவறு எது சரி என்று நீங்களாகவே தீர்மானித்து விடுகிறீர்கள். That is the reason why there are so many problems in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதற்கு இதுதான் காரணம். Here is a simple test for that. இங்கே அதற்கு ஒரு சிறிய தற்பரிசோதனை உண்டு. How much time do you take to study the Bible? நீங்கள் வேதத்தை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள்? Many of you have been born again for many years. இங்கே இருக்கக்கூடிய அநேகர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. Now, if you are not educated and you don't have a Bible in your language, then you are not to blame. உங்களுக்கு வீட்டிலே உங்களுடைய மொழியிலே வேதமே இல்லை என்று சொன்னால் உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். Do you really believe that this book is the word of God? இந்த புத்தகம் உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? I'll tell you my experience. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். I have been reading and studying this book for 53 years. இந்த புத்தகத்தை நான் 53 ஆண்டுகளாக வாசித்து படித்துக் கொண்டிருக்கிறேன். I've never found one mistake in this book. இந்த புத்தகத்தில் ஒரு தவறை கூட நான் பார்ப்பதில்லை. In all types of situations I have found the answer to my life's problems in this book. எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள தீர்வை இந்த புத்தகத்திலே நான் கண்டிருக்கிறேன். And if I did not study it, I'd have had so many problems which are not solved. நான் மட்டும் இதை படிக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருந்திருக்கும். There are many things in your life which the answer is here. உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களுக்குள்ள பதில் இந்த புத்தகத்தில் இருக்கிறது.
promises from God. தேவனிடத்திலிருந்து இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள். And a promise is like a check. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் காசோலை போல இருக்கிறது. If somebody has sent you a check for 10,000 rupees, யாரோ ஒருவர் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு காசோலை அனுப்பி இருக்கிறார்கள், and it's just lying in an envelope in your house, அது ஒரு கவரிலே போட்டு ஒரு உரையிலே போட்டு உங்களை வீட்டிலே கிடக்கிறது, you don't get it. உங்களுக்கு அந்த காசு You got கிடைக்காது. to take it to the bank, நீங்கள் அந்த காசோலையை வங்கிக்கு எடுத்து செல்ல and வேண்டும். you can use that money. அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். So there are promises in God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தங்கள் உண்டு. If you don't read it, you won't know what they are. இவைகளை நீங்கள் வாசிக்காவிட்டால் படிக்காவிட்டால் அவைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. For all types of situations in life, what shall you do? வாழ்க்கையில எல்லா விதமான சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். Even for your physical health. உங்களுடைய சரீர பிரகாரமான உதவிக்கு கூட. See, we are all concerned about our physical health. நாம் எல்லாரும் நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். Let me show you a word in Proverbs. நீதிமொழிகளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன். Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். Proverbs 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். In verse 20. 5ஆம் வசனம். My son, give attention to my words and incline your ear to my sayings. ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. It's talking about the word of God. தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்கிறது. Don't let it depart from your sight. அதை விடாதே. Keep my word in the midst of your heart. உன்னுடைய இதயத்திலே அதை காத்துக்கொள். Because if you find them, it is life to you. அதை நீ கண்டுபிடிக்கும் பொழுது அது உனக்கு ஜீவனாய் இருக்கும். And it is also health to your body. உன்னுடைய சரீரத்திற்கு அது ஆரோக்கியத்தை தரும். Do you believe that God's word can bring health to our body? தேவனுடைய வார்த்தையானது உனக்கு ஆரோக்கியத்தை தர முடியுமா? That's what it says there. அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். Life to my spirit and health to my body. என்னுடைய ஆவிக்கு ஜீவனையும் என்னுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. That's why it says listen to my word. ஆகவே தான் என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. That's the one thing that's needful, which Mary chose to sit, listen to what Jesus is saying. தேவையானது ஒன்றே, அதைத்தான் மரியாள் தெரிந்து கொண்டாள். இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரை கவனித்து கேட்பது. Every day of your life you must listen to what God has to say to you. ஒவ்வொரு உன்னுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கவனித்து கேட்க வேண்டும். Do you have the habit of reading the Bible every day? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உண்டா? To hear what God has to say to you? தேவன் உங்களுக்கு சொல்வதை கேட்பதற்குரிய பழக்கம் இருக்கிறதா? It's more important than your breakfast. More important than your breakfast. உங்களுடைய காலை ஆகாரத்தை காட்டிலும் இது முக்கியமானது. It's more important than reading the newspaper. செய்தித்தாளை படிப்பதை காட்டிலும் இது முக்கியமானது. It's more important than watching television. டிவி பார்ப்பதை காட்டிலும் இது முக்கியமானது. To hear what God has to say to me. தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பது. We can get so busy like Martha. மார்த்தாளை போல நாம் பலப்பர வேலைகளில் ஈடுபட்டு விடலாம். Soon as we get up in the morning, we have to do this and that and that. காலையில் எழுந்த உடனே இதை செய்ய வேண்டியிருக்கிறது, அதை செய்ய வேண்டியிருக்கிறது. Not evil things. தீமையான காரியங்கள் அல்ல. Martha was not doing one evil thing. மார்த்தாள் ஒரு தீமையான காரியத்தை கூட செய்யவில்லை. She was doing necessary things. தேவையான காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தாள். And we also may be doing necessary things. நீங்களும் கூட தேவையான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்க You முடியும். have to go to work. வேலைக்கு போகிறீர்கள். The mother has to cook food. அம்மா வீட்டிலே Look after சமைக்கிறார்கள். the children. நீங்கள் பிள்ளைகளை பார்க்கிறீர்கள். So much work during the day. நாள் முழுவதுமாய் பற்பல வேலைகள். Nothing evil. எதுவுமே தீமை இல்லை. But in the midst of all that, the Lord says to listen to me is most important. ஆனால் அதற்கும் ஊடாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு செவி கொடுப்பது மிக முக்கியமானது. And over a period of time, நாட்கள் கடந்து செல்ல செல்ல you can develop the habit of listening while you're working. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கவனிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். That's a very important habit for all of you to develop. இதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்ல ஒரு பழக்கம் ஒவ்வொருவருக்கும். Lord, I'm listening to you. What have you got to say to me? ஆண்டவரே, நான் உம்மை கவனித்து கேட்கிறேன். எனக்கு என்ன சொல்லுகிறீர்?